உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதாந்திரமா வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 2500 ரூபா, அது இல்லாமல் வட்டியில் 5 லட்சம் கடன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மகளிர்களுக்கு இலவச பேருந்து, எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா 15,000 கொடுத்துருக்காங்க. விவசாய கடன் ரத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிறகு குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சீர் வந்துட்டு 1 சவர தங்கம் ப்ளஸ் ஒரு பட்டுப்புடவை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் வந்து பார்த்தோன்னா நிறைய நலத்திட்டங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றம் இல்லாம நிறைவேற்றி கண்டிப்பா தரப்படும் சார். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் தலைவர் தளபதி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தமிழ்நாடு மக்களுக்கு இன்று இந்த நேரத்தில் இருந்து ஒரு விடுகாலம் பிறந்திருக்கு. ஆனா விடுகாலம் பிறந்ததுனால நம்ம தமிழ்நாடு மக்கள் பெருமூச்சுட்டு நிம்மதியுடன் தூங்குவார்கள். இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் நிம்மதியுடன் தூங்குவார்கள். இந்த ஊழல் ஆட்சியை வேறறுக்க களையெடுக்க வந்த எங்கள் தளபதி முதல்வர் எந்த நேரத்தில் நான் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 1/4 நூற்றாண்டு காலமாக ஊழல் சாயத்தை பூசிக்கொண்டு இந்த திராவிட ஆட்சி இரண்டுமே மக்களை ஊழலை ஊழல் 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 என்ற போர்வையில் போற்றிக் கொண்டு இந்த வேறறுக்க வந்திருக்கும் தங்க தளபதி முதலமைச்சர் பெருமூச்சு விட்டு நிம்மதியுடன் தூங்குங்கள். பொதுமக்களே, உங்களது நிம்மதியுடன் தூங்குங்கள். நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். உங்களது வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க. வெற்றி நிச்சயம். நமது முதல்வர் வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க. இளம் பெண்கள், இளம் விவசாயிகள், பஸ் பயணிகள் அனைவரும் பெருமூச்சு விட்டு தூங்கும் நேரம் வந்து விட்டது. தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். பணம் கொடுத்தாதான், ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும்ன்றதை மாத்தி 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம இவ்வளவு பெருவாரியான வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற ஒரே கழக தலைவர் எங்க தங்கள் தளபதி மட்டும்தான். வரலாறு காணாத வெற்றி இது. அதாவது எம்எல்ஏ வந்து காசு வச்சிருந்தா தான் முடியும், பணம் வச்சிருந்தா தான் முடியும்ன்றதை மாத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பணமே இல்லாம, பணமே செலவு பண்ணாம இந்த இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏ உருவாக்கி வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்க தளபதி மட்டும்தான். இந்த தருணம் எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் என்னுடைய சொந்த குழந்தை என் கையில பிறந்தப்ப வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ என் தளபதி ஜெயிச்சது என்ன பண்ண போறாருன்றது இனிமேல் பாருங்க. ஆனா கண்டிப்பா ஒருத்தரையும் அவருடைய தங்க தட்டுல வச்சு தாங்க போறாரு. இனிமேல் தான் இருக்குது தமிழகத்துல ஆட்டமே. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது, சூடு பிடிக்க போகுது. பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஊழல் இல்லாத ஆட்சி மக்களுக்கு வரும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். இந்த தமிழக வெற்றி கழகம், இந்த 3 எழுத்துக்கூடிய விஜய் என்பவர் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரே ஒரு சக்தி. தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தமிழகம் வாழ்க.